உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திமிரா பேசிருப்பானே. ஆமா. சரி, எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டல? எடுத்துட்டேங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்க கூடாதுங்கிறதுக்காக தூரத்துல இருந்து எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்க. ஆமா, இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? டேய், உன் கல்யாணத்தை நம்ம சீக்கிரமா நடத்தணும்டா. அந்த டிரைவர் பையலுக்கு லேசா டவுட் வந்துருச்சு. ஏதாவது பிரச்சனை வெடிக்கிறதுக்குள்ள நீ சாமுண்டீஸ்வரி மனசுல இடம் பிடிக்கணும். இங்க பாரு, யார் உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் அந்த அம்மா நம்ப கூடாது. நீதான் மாப்பிள்ளங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கணும். அதனால இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும். அத நடக்க வைக்கதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். வா போலாம். மேடம், உள்ள வாங்க. ரேவதி வா. உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க, ஏதோ விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மேடம். நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. அதான் பந்தக்கால் ஃபங்க்ஷனை வீட்ல சிம்பிளா வச்சிடலான் இருக்கோம். அதான் உங்களையும் கூப்பிடலான்னு வந்தோம். பந்தக்கால் ஃபங்க்ஷனை எதுக்கு சிம்பிளா செய்யணும்? கிராண்டா இங்க நம்ம வீட்லயே செய்யலாமே. நீங்க அங்க ஒண்ணும் தனியாலாம் செய்ய வேண்டாம். இங்கே வந்துருங்க. நாம இங்க சிறப்பா செய்யலாம். சரிங்க மேடம், உங்க ஆசைப்படியே செஞ்சிடலாம். எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். நாளைக்கு கோயில்ல கும்பாபிஷேகம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ரேவதி கையால தான் கலசத்தை எடுத்துட்டு போய் கோயில்ல கொடுக்கணும். வீட்ல வச்சு கலசத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும். அடுத்த நாளே பந்தக்கால் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். வீட்ல வச்சு பூஜை பண்றீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான கலசமா? ஆமா மாப்ள, 48 நாளைக்கு அதை வச்சு பூஜை பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கலசம் தெய்வ சக்தி உள்ள கலசம். ஓ, அப்ப அது சக்தி வாய்ந்த கலசம்னு சொல்லுங்க. ஆமா, அது சாதாரண கலசம் இல்ல மாப்ள, அது கடவுளுக்கு நிகரான கலசம். அந்த கலசத்தை தான் நாளைக்கு என் பொண்ணு கோயில்ல கொண்டு போய் கொடுக்க போற. டிரைவர், இங்க வா. சொல்லுங்க மேடம். நாளைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்த நாள் கல்யாணத்துக்கான பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடத்தலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீதான் நிச்சயதார்த்தத்தை பொறுப்பா நடத்தின மாதிரி இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனையும் நடத்தணும். இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட விடுறேன். சரிங்க மேடம், பண்ணிடலாம். என்னப்பா சிலம்பம், ஏதோ டீப் திங்கிங்ல இருக்கு. என்ன மேட்ரு? எல்லாம் அந்த சிவனாண்டியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சிவனாண்டியை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? எப்ப பார்த்தாலும் ஒரே குறிக்கோள், அத்தைய பழி வாங்கணும் பழி வாங்கணும் பழி வாங்கணும். அந்த சிவனாண்டி என்னை வாண்டடா கூப்பிட்டு பேசினான். அவன் பேசினதை யோசிச்சு பார்த்தப்ப ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு தோணுது. அது கலச பூஜைலையா இல்ல கல்யாணத்துலயா தான் தெரியல. ஆமா, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உன்னை வாண்டடா கூப்பிட்டு பேசுறானா? அத்தைக்கு கலச பூஜை, ரேவதிக்கு கல்யாணம், இப்படி 2 பெரிய மேட்டர் நம்ம வீட்டுல இருக்கு. இந்த ரெண்டையும் மனசுல யோசிச்சுதான் அவன் ஏதோ டார்கெட் பண்றான்னு நினைக்கிறான்ப்பா. நிச்சயம் அந்த கம்யூனிட்டி ஏதோ பிளான் வச்சிருக்கான்ப்பா. ஆமா, அதான் என்னோட சந்தேகமும். அவனால ரேவதிக்கும் மேடம்க்கும் கூட பிரச்சனை வரலாம். நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இங்க பாரு சிலம்பம், நீ இந்த வீட்டுக்கு காவலா இருக்கிற வரைக்கும் எங்க யாருக்கும் எதுவும் நடக்காதுன்னு எனக்கு 100% கான்ஃபிடன்ட் இருக்கு. எதிராளி குறைச்சி எடை போட முடியாது. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி சிலம்பம், நான் ரொம்ப நேரம் இங்க நின்று பேசினாலும் பிரச்சனை தான். உன் கூட செட்டு சேர்ந்துட்டேன்னு என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுவா. இப்ப போயிட்டு அப்புறமா வரேன்.
சீக்கிரம். ஏய் 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 ஏய். இங்க பாரு, இந்த கலசத்தை ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி எறிஞ்சிருங்க. யார் கைக்கும் கிடைக்க கூடாது. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். சரி சரி, சீக்கிரம் போங்க. யாராவது பாத்திர போறாங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கலசம் யார் கையிலயும் கிடைக்க கூடாது. பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலையே படாதீங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஹேய், போய் சீக்கிரம் பண்ணிடுறா. டேய் டிரைவர், நாளையோட உன் ஆட்டோ க்ளோஸ்டா. என் அக்கா காரிய உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள போறா பாரு. என்னை எதிர்த்தா என்ன ஆகும்னு நாளைக்கு நீ புரிஞ்சுப்ப. ஐயோ, என்ன கலசத்தை காணோம். ரேவதி, ரேவதி, ரேவதி. அத்த, என்னாச்சு? என்னாச்சு ஈஸ்வரி? ஏன் இப்படி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? பூஜை ரூம்ல இருந்த கலசத்தை காணோம். கலசத்தை காணுமா? பூஜை ரூம்ல வச்ச கலசம் எப்படி திடீர்னு காணாம போகும்? நைட்டு கூட நான் பார்த்தனே, அங்கதான் இருந்துச்சு. அச்சச்சோ, சாமி கலசத்தை காணுங்கிறது அபசகுணம் மாதிரி தெரியுதே. இப்படி எல்லாம் நடக்கவே கூடாதே. அது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களேக்கா. வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல இருந்த கலசம் காணாம போனது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீட்ல நம்மள தவிர வேற யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போகும்? ஆமாக்கா, அப்ப வீட்ல இருக்கிற யாரோ தானே இதை செஞ்சிருக்கணும். எனக்கு என்னவோ இந்த டிரைவர் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் தான் கலசத்தை தூக்கிட்டு போய் எங்கயாவது மறைச்சு வச்சிருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.